வாடா அதுக்கு என்னடா வைத்தியம் பண்ணுற வாடா பிடிச்சிட்டு போயிட போகுதுடா. சரி அதே ஒயர் வீக்காக இருக்குதுடா. சரி இப்போ கிளாம்பு புட்டு போயிடும். கீழே எடுத்து வை வாப்பலாம். ஓகே அன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு வெயில் ரொட்டேட்டர் ஓட்டி பார் ஓட்டணும். வண்டி எல்லாம் இது பேலரோடு நிற்கிது, அது டெய்லரோடு நிற்கிது. 2 வண்டியும் கழட்டி மாட்டணும்டா மாப்பிள்ள. என்னடா போடா சல்ப டீசலுக்கு தானே பார்த்தோமா? டீசல் என்ன மாப்பிள்ள ஏன்டா மாப்பிள்ள ஒரு கோடு தான் பிளம்பு அடிக்குது, ஓடிட்டு வந்துடலாமா? மானம் வேற டிமு டிமு டமு டமுங்குது. ஓடிடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏற்கனவே ரொட்டேட் ஓடிச்சு. ஓடுமா பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ போக போகுது. சிங்க்ரோமஸ் என்ன மாப்பிள்ள தூக்குது? கழிச்சு விடு மாப்பிள்ள. முட்டைக்கு தானே பேலர் மேலே இருக்குது. வாடா நூல் அறுத்து விடு, லைனை பிச்சு விடு. அடுத்தது சென்டர் கை கழிச்சு விடுமா? இப்போ ஏதே விட்றா அப்புறமாட்டிக்கு அளவு தப்பா போட்டிருக்கீங்க. சென்டர் கை கீழே இழுத்து விட்டு சாக்கு கீழே இருக்குது. போதும், என்ன வேலையே இல்லை, சும்மா நிற்கிடும். ரொட்டேட்டர் நிற்கிது, உள்கொள் தான் நிற்கிது. என்ன மாப்பிள்ள பண்ணோம்? ஏங்க கொஞ்சம் லூஸ் விட, சுற்றி எடுத்தா தான் லூஸ் விடணுமா? போதும் லூஸ் விட, ரைட்டாக பண்ணுற விடு 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 விடு. பட்டம் வந்துருச்சா? லாக் பண்ண. இப்போ பைசன் பைவை கட்டி விட்டு அதுக்கு ஒட்டஞ்சு பார் மாற்றணும். அது எங்கே இருக்குதோ தெரில. போதும் போதும் போதும். இதான் நம்ம லெவலில் நிறுத்திக்கிட்டா. வீடு கல் கட்டுமா போகிறேன். ஓகே, அந்த வண்டி மட்டும் என்னன்னு தெரியல மாப்பிள்ள, டயர்டாக இருக்குது.
உனக்கு அப்பா அதான் தெரியல, எனக்கே டவுட் ஆகுது. வாசல் டெய்லர் கிடையாது, அவ்வளோதான் நம்ம அப்போ. ஆறு கிடப்ப கிடைக்குது. நான் வண்டிக்கு அந்த ஆண்டுக்கு வண்டியெல்லாம் வெயிலே கிடக்குறோம், கரெக்டாக வெயிலே கிடக்கு. எங்கடா மேல் பின்ன காணோம்? மேல் பின் மேல் ஆமாம். எல்லா ஊருக்கும் மழை பெய்யுது, எங்கள் ஊருக்கு மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குது. நல்லா இங்கே இருக்கிற பக்கம் தான் மழை பெய்யுமா? ஷோரூம் அடுத்து இதையும் ஒரு சொல்லு. வாழைப்பழம் மாதிரி போகுது உள்ள, அது சும்மா கிடக்கு. பையன் இப்போ தான் ஓட்டவும் இல்லை. ஒரு 200 மணி நேரம் மாப்பிள்ளை ஓட்டினாலும் லூஸ் பண்ணி போடுவான். கீழடா சும்மா கீழே ஓட்டில் போடு. சரிட்டியா கொஞ்சம் கூட உள்ள கமுத்தலாம். கம் போதும் மாப்பு, போதும். அது என்னது ஆயில் ஓட்டியா? டீசல் போதும், இருக்கிற டீசல் ஓடி கொடுத்துடலாம். இது வேறு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறத எடுத்துடும். ஓகேன்பா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் ஒவ்வொரு ஐட்டமும் பிடுங்கி போட்டு ரெடி பண்ணுறதா இருக்குது. 3வது ஓட்டை இதுலேயும் 3வது இப்படி போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடா மாப்பிள்ள தள்ளவே முடியல, கீச்சி மூச்சிங்குது. என்னமோ மூச்சாங்கிச்சாங்க தான், கீச்சா மூச்சாங்க தான். நான் இப்போ இந்த பக்கம் வந்தேன். போதும். கிரீஸ் கிலோ 100 rupees. இந்த மாப்பிள்ள போட்டிங்களா? என்ன சவுண்ட் அது? ஏதோ மிக்ஸி கூட ஓடக்கூடாத ஓட்டல. இல்லை அது என்ன கறக்காம எதையாச்சும் போட்டு அடிப்பாங்க, அதனால டாம்டாங்குது. மாப்பிள்ள நான் முன்னாடியே போகிறேன், நான் பின்னாடியே வரேன். 5 நிமிஷம் சீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். எப்போ வேணால் அவங்க ஓட்டி பிடிக்கும்போது 4 எனக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்னத்துக்கு கஷ்டம்? அந்த 4 காரை ஓட்டணும்ல. நான் பைக்லேயே ஓட்டணும், நெட்டாக பிடிச்சிடலான் இருக்கேன் நான். எப்படியோ ஒன்று பிடி, வேலை முடிட்டேன் டக்குன்னு. அண்ணா வண்டி அனுப்பிட்டேங்கண்ணா. சார் எப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கிறதா இருக்குது. போடா மாப்பிள்ள, நான் முன்னையே ஃபோன் பண்ணோன்னே போகலான்டான்னு எங்கே கம்முன்னு இருந்தேன். சென்றுவார்கள்
ஃபேன் போட்டுக்கா மாப்பிள. போ மாப்பிள. இருக்கும் மாப்பிள போனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் போகலாம் ப்ரோ. போடா எதுவும் இடிக்காது மாப்பு. சில நேரங்களில் உண்மை கசக தான் செய்யும். ஏன்பா அஜித் போய் 1/4 மணி நேரம் ஆகுது. எவ்வளோ காடு ஓட்டுவேன் போய் பார்த்தா தான் தெரியும். போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா 12 மணி ஆகும். வெயில் சும்மா காட்டு. ஓகே ப்ரோ, சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நேரம் வந்து 4 சுற்று ஓட்டிருப்போன்னு நினைக்கிறேன். நாம் அதுக்காடி வந்துட்டோம். வேற என்ன மாதிரியே 4 சுற்று தான் மாப்பிள்ளை ஓட்டி வச்சுக்கிறோம். அவனோட வயலையே முடிச்சிருப்பான்னு நினச்சா மாப்பிள்ளை இந்த சந்தில் தான் போயிருக்கிறோம். ஓ இவ்வளோ பெரிய முள்ளா. இதில் என்ன அர்த்தம்? 585 சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு. வண்டி ஆனால் பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. ஆனால் நோவோட டக்குன்னு ஓட்டி முடிச்சு போடுறான். எந்த இடத்துலையும் வீல் ஸ்லீப்பேஜ் ஆகுறதில்ல. அது பாட்டில் பூச்சாட்டம் ஓடுது. மேலே ஏறி உட்கார்றா. அவனை மேலே இருக்கும். இந்த சோளை வச்சிருக்கிறாங்க. வெயில் 12 மணி ஆயிடுச்சு. விட்டு நுணுக்குது. நிறையா நண்பர்கள் வந்து இதை கேட்குறீங்க. இப்போ ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, 5 எப்படி ப்ரோ இருக்குது, டீசல் மைலேஜ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரோ இந்த ரொட்டேட்டருக்கெல்லாம் 4 லிட்டர் போகும் ப்ரோ. கலப்பைக்கெல்லாம் 4-7 லிட்டர் போகும் ப்ரோ. 50 HP கேட்டகரி இந்த வண்டி. இதுக்கு மேலே நமக்கு என்ன நீங்கள் இந்த 50 HP வண்டி இதுக்கு மேலே கம்மியாக குடிக்கணும்னா அது ஆகாது ப்ரோ. இந்த டீசலில் கடைசி ஓரெலாம் குடிச்சதுன்னா வச்சுக்காங்க போதும். நமக்கு இதே போதுமானது. 42 பிளேட் ரொட்டேட்ரு இதே போதும் தானே. இதுக்கு மேலே நம்ம மைலேஜ் எதிர்பார்த்தோம்னா வச்சுக்காங்க இன்ஜின் வீணாக போயிடும். அப்புறம் நேற்று ஜாண்டியருக்கு போட்டிருந்தாங்க கேட்ட வீடியோவில். இந்த நெத்தா மைலேஜ் 4.25-4.5 தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு 50 HP வண்டி இவ்வளோ தான் குடிக்கும். அதுக்குன்னா நம்ம ஓட்ட தெரியாத ககமுகம் தெரியாத ஓட்டினோம்னா டீசல் இவ்வளோ குடிக்குது அவ்வளோ குடிக்குதுன்னா அதெல்லாம் சும்மா. ஓகேவா? ஒரு வண்டி டீசல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு வண்டி தயாரித்து விட்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டில் நம்பர் 1 இடத்துக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம வண்டி இழுத்தா போதும், டீசல் எவ்வளோ குடித்தா என்ன அப்படின்லாம் வந்து வண்டி யாருமே தயாரிச்சு விட மாட்டாங்க. அதனால் ஓட்டரோட மண்ணோட லோடு பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. அதுக்குன்னு வந்து அரை கிளச்சில் ஓட்டுறதும் பிரேக் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு பிரேக் மேலே கால் இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் பிரேக்கு சும்மா பிரேக் மேலே காலை வச்சுக்கிட்டு இருந்தால் அதுலேயே 1 மில்லி டீசல் சேர்த்தி போகும். ஸோ அதனால் வந்து நம்ம ஓட்டுறதுல தான் 5 லிட்டர் போகுதுங்கிறதெல்லாம் ரொம்ப டெப்த் அதிகம். அந்தளவுக்குலாம் தேவையில்ல. ஒரு 4.25 லிட்டரு ஒரு ஆவரேஜாக வண்டியை ரொம்ப அடக்கி ஓட்டாதீங்க. ஒரு நார்மலாக ஒரு RPM 6 RPM ட்ராப்பேஜ் எடுத்து வச்சு ஓட்டுங்க. வண்டி அருமையான மைலேஜ் கொடுக்குன்னு வச்சுக்காங்களேன். மாப்பிள்ளை ஏதாவது ஓட்டிட்டான்னா காவையிலுக்கு ஏதாவது ஒன்றே ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். மாப்பிள்ளை ஒரு பேஸ் போடுறா இருப்பான். நீங்கள் மாப்பிள்ளை கேட்கணும், அன்னைக்கே இது போய் ஓட்டினி எப்படா மாப்பிள்ளை இருக்குது. ஏன் மாப்பிள்ளை ஜாண்டியரில் ஓட்டுறதுக்கு இதுக்கு எப்படி இருக்குது? என்ன போகிறது நான் சொல்கிறது சூடு
இந்த வண்டியில் ஓடுறா அது கொஞ்சம் அடுப்பில் உட்காந்து இது என்னமோ நார்மலாக வர்ற மாதிரியே இருக்குது இந்த 12 மணிக்கு. டர்னிங்க்கு மட்டும்தானா 4 வீலர் தேவைப்படும். போகுது டர்னிங்க்கு மட்டும்தான் வித்தியாசம். என்ன சைக்கிள் ட்ரக்கில் ட்ரக்கில் தானே வந்தேன். நான் என்ன பண்ணுறேன் சரிண்ணா நான் பார்க்குறேண்ணா. அவங்க பையன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானா. அதிக வண்டியாக தான் அவங்க பையன் கொஞ்சம் ஒரு மனவளவெல்லாம் ஆகிறான்ல எங்கே எடுத்துகிட்டு போயிட்டானா. எத்தனை ஆர்பிஎம்மு? 14 ஆர்பிஎம்மா. மாப்பிள்ளை காற்று வாங்கிட்டு ஓட்டுறான் ப்ரோ. நல்லா அடிச்சுதான் இருக்குது காற்று. வீட்டெல்லாம் கட்டிட்டு வீட்டு வரல, வண்டி நடல தானே இருந்துச்சு. அது காற்று வாங்கிட்டு ஓட்டுறேன். நான் வெயிலில் ஓட்டணும். வண்டி டெக்கரேட் பண்ணுவாங்க. எங்கடா அமைஞ்சே போச்சு. அதான் கேட்டேன் எவ்வளோ நேரம் எது ஓட்டணுமா? எல்லாம் ஒரு சின்ன வயலில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வருமா? ஓடுமா? காலையே போயிட்டேன். ஏன்னா அமைஞ்சுது இதில் தானே டெஸ்ட் மைலேஜ் செக் பண்ணிக்கலாம். நான் அப்படி சொன்னேன்னா அது சொல்கிறவன் அவன். நான் உண்மையை தான் சொல்லுவேன். பொய் சொல்லி வீடியோ எடுக்கணும்னா தேவையில்ல. நம்ம வண்டி குடிக்கிறது அவ்வளோதான். ஒரு சில பேர் தான் 5 லிட்டர் குடிக்குது இந்த வண்டி. ஒரு சில பேர் தான் இந்த வண்டி அதுக்கு எடுக்கிறீங்க, இதை எடுத்தால் தற்கொலைக்கு சமம் அங்கே அங்கம்மாங்க. உண்மை சொல்லலைன்னா போதும் ப்ரோ. இப்போ நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 585 வந்து நான் 5.5 லிட்டர் போகுது ப்ரோ, இது எடுக்காதீங்க அப்படின்னா இன்னைக்கு யார் ஏமாந்துருக்குறா சொல்லுங்க பார்க்கலாம். அது தப்பு. உண்மை என்னமோ அதை சொல்லு. அதை விட்டு எடுக்கிறவன் பாவம் கஷ்டப்படுறவன் ஏதோ போட்டால் ஏதோ கடனை முடனா வாங்கி தான் அந்த வண்டி போடுறான். 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தான் போடுறான். அதை விட்டுட்டு இந்த வண்டியை எடுத்தா தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு பண்ணால் எப்படி ப்ரோ? நல்லா இருக்குது. பழைய வண்டிக்கு இது எவ்வளோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பழைய 585 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்த அது வந்து இப்போ கீர் பாக்ஸு வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. அப்புறம் அதை விட்டா வந்து ஹைட்ரோலிக்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. இது ஷெட்டில் கீர் விட்டுட்டாங்க. இன்ஜின் வந்து ஒரு கரகரன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. நல்லாவே இந்த ஷெட்டில் கீர் லான்ச்லாம் பண்ணி நல்லாவே இதெல்லாம் வந்து அட்வான்ஸாக பண்ணிட்டாங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் ஓட்டிகிட்டு நான் ஓட்டிகிட்டு அப்படி கிளம்ப வேண்டிதான். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. மாப்பிள்ளை இன்னொரு 2 சுற்று அதுங்காட்டி இன்னொரு காட்டுக்காரர் ஒரு 10 நிமிஷம் வருமா. டீசல் கம்மியாக இருக்குது. மாப்பிள்ளை அப்படியே போய் டீசல் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டி விட்டு ஓடான்னு சொல்லணும். காட்டுக்காரர் வந்தார் அதுங்காட்டி ஆளை காணோம். இல்லை இந்த வாக்கில் தான் பட்டம் போடணும்னு நினைக்கிறேன். அப்படியே சின்ன சின்ன பட்டமாக போட்டு விட்ற வேண்டியதான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டருக்கு ஆவரேஜாக 4 லிட்டர் தான் ப்ரோ எடுக்கும். அதிகமாகலாம் எடுக்காது. பெரிய 4 லிட்ரு ஜாலியாக ஓட்டுற. பாட்டு கேளு, பாட்டு ஐயோ அப்பா. அவ்வளோதான், நான் கட் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ப்ரோ. இன்னொரு 2 சுத்தம் ஓட்டி விட்டானா அப்படியே ஊர் பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டியதான். மாப்பிள்ளை இன்னொரு 1/2 மணி நேரம் வரும், ஆட்டிட்டு வருவான்னு ஒரு காடு. இது ஒன்றையும் ஓட்டிட்டு அடுத்த காடு ஓட்ட போட்டு நாம் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். எங்கே சுற்றி மழை பெய்யுது. ஏதோ மழை பெஞ்சா ஒரு 4 நாளைக்கு மேட்டுக்காடு ஓட்டலான்னு பார்த்தா மழை பெய்யுனாங்குது. என்ன பண்ணுறது? இந்த 4 நாள் மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் ப்ரோ. எதுவுமே வேலை இல்லை ப்ரோ. சுத்தமாக பாருங்கள், அன்றைக்கி இன்ஜின் வேலை செஞ்சதுலேருந்து நம்ம வண்டி இன்றைக்கி தான் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆகி போச்சு பாருங்கள். எதுவுமே ஓட்டலை, எல்லாம் சுத்தமாக நின்று போச்சு. கேட்டால் இங்கேருந்து மலை சமுத்திரம் மழை பெய்யுதுங்கிறாங்க, சேலத்துக்கு மழை பெய்யுதுங்கிறாங்க.
நம்ம விவசாய பூமிக்கு மழை பெய்ய மாட்டேங்குது. ஆனந்து கூட ஏதோ அவன் ஊரில் மழை பெஞ்சு 2 நாளாக டெர்கட் போகணும்னு ஆட்டிகிட்டு இருக்கிறான். நமக்கு அது கூட இல்லாத போச்சு. நம்ம என்ன பண்ணுறது? எனிவே நல்லா இருக்குது ப்ரோ. இந்த வாரத்தில் இந்த ஆடியோ ஆஃபீஸ் கொண்டு போகணும். இந்த வாரம் தான் எல்லாம் டிவிலாம் ரெடி பண்ணி ஆடியோ ஆஃபீஸ் வேலையை முடிக்கணும். ஓட்டி போடுவானா மாப்பிள்ளை ஒரு தென்னமலைகளை பூண்டு வரான். ஓட்டி போடுவானா தூக்குவானா? தூக்கிட்டான் உசுரை வச்சிருக்கு. எங்கள் சைடு வந்து ரொட்டேட்டருக்கு வந்து 1400 ரூபா ப்ரோ. உங்கள் சைடு ரொட்டேட்டருக்கு என்ன ரேட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கே இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்தாலும் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டா 1200 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க ப்ரோ. 42 பிளேடு என்ன கட்டுப்படி ஆகும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதில் விற்கிற டீசலுக்கு இதில் வேறு இந்த ஐட்டம் ஆக்கி தேர்தல் ஓட்டு என்றைக்கு முடிஞ்ச வாட்டி டீசல் வைக்கிங்கிறாங்க. இப்போயே வந்து ஆந்திரா கர்நாடகாவெலாம் டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லைங்கிறாங்க. கரெக்டாக மேட்டுக்காடு உழவு ஓட்டுற டைமில் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ விவசாயத்துக்கு டீசல் விட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. அப்புறம் டீசல் இல்லைன்னா நம்ம ஒருத்தர் என்னங்கிறாங்க, ஒரு 2000 லிட்டர் வாங்கி வச்சுக்கா உனக்கு காசு இல்லைங்கிறாங்க. அப்புறம் 2000 லிட்டர் டீசல் வாங்கினா என்ன ரேட் வருது? கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வருது. அந்த 2 லட்ச ரூபா இருந்தால் வட்டிக்காரருக்கெல்லாம் வட்டி கொடுத்து நிம்மதியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு டீசல் எடுறா உனக்கு என்னடா காசு கவலை அப்படிங்கிறாங்க. நம்ம நிலமை நமக்கு தான் தெரியும். 10 பைசா காசு இல்லாத அங்கங்கே நாய்ப்பட பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி உள்ளே கொண்டு போக வேண்டியதான். உள்ளே கொண்டு போய் அப்படியே 4 கால் ஓட்டிவிட்டு அப்படியே எடுத்து வர வேண்டியதான். போய் வரணுமா? ஆட் 4-wheel டிரைவ் பொறுத்த வரலாம் சைடெல்லாம் தூக்க தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, ஜாலியாக ஓட்டலாம். மாப்பிள்ளை அப்படியே நேற்று இந்த என்ன சொல்கிறது ஆனந்த வண்டி 5 கலப்பை ஓட்டிட்டு ரொட்டாட்டர் ஓட்டிக்காமா. என்ன தான் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு வந்து அந்த ஜாண்டியர் விட்டுட்டு வர்றதுக்கு மனசில்லை. அது ஹீட்டாக இருந்தாலும் சரி, இழுக்கலனாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, ஜாண்டியர் எடுக்கலாம் ப்ரோ, எடுக்கலாம். நான் ஜாண்டியர் எடுக்கிறத பற்றிலாம் தப்பாக சொல்லலை, எடுக்கலாம். நல்ல வண்டி தான், நான் எடுக்கலாம். 10 ரூபாய் எதுவும் மீதியாவதோ அதுதான் ப்ரோ. எனக்கு வந்து மகேந்திராவில் எல்லா ஜாமானமும் வேலை தெரியும். அதனால் நான் மகேந்திராவை நேசிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஜாண்டியர்னால் அவங்க அதுக்கு ஃபேர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. அதனால் எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். அதனால் மாப்பிள்ளை அந்த ஜாண்டியர் மேலே உசுராக இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். நம்மக்கிட்ட ஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகேந்திராவுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மகேந்திராவிலே இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஜாண்டியர் எடுத்தால் அதுக்குண்டான ஃபேர்ஸ் எல்லாம் வாங்கி தேவைப்படுற ஃபேர்ஸ்லாம் வைக்கணும். அதெல்லாம் செட் ஆகாதுன்னு தான் ஏதோ மனசை போட்டு குழப்பிட்டு கிடந்தேன். ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் இதுலேயே ஒரு செடியில் கீரை கொடுத்து என் வயிற்றில் பாலை வாத்து விட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேன், கல்ட்டி கேடு. அவ்வளோதான் கடைசி ரொட்டு. இதில் பிரேக் அடிச்சிருப்பான் பாருங்க, வீல் எதுவுமே ஸ்லீப் ஏற்றிருக்காது, அப்படியே திரும்ப பல்ல கடிக்கும். ஒரு 3 கூட ஸ்லீப் ஏற்றிட்டோம்னா 4-wheel drive. ஆட்டோ போகாமல் என்னடா வேலை? அவனுக்கு அவ்வளோதான் ப்ரோ. மாப்பிள்ளை வந்தானா 5 ஓட்ட சொல்ல வேண்டியதான். ஓடி வெளியே போன வாட்டி மண்ணை மட்டும் ரெஸ்ட் எடுப்போம்.
ஏன்னா கரெக்டாக நேராக நின்னா தான் நேராக வர முடியும். தென்னமலையே செத்து போன தென்னமலை, இதுக்கு வேற பாதுகாப்பு. மாப்பிள முள்ளு மலை விட்றாரடே, இருக்கிறது காசு இல்லாத நேரத்தில் டீசல் அடிக்கிறதுக்கே காசு இல்லை, முள்ளு மலைக்கு போட்டு தள்ளிவிடாத. அதுக்கு வேறு பஞ்சர் ஆகி போச்சுன்னா புது டயராக வேறு இருக்குது. இன்னும் ஆடி ஆஃபீஸ் வேறு போகாது இருக்குது. ஆடி ஆஃபீஸ் போயிருந்தா கூட கொஞ்சம் மனசு சந்தோஷப்படும். இதுக்கு வேறு கட்டி லோனை போட்டு முடிக்கங்காட்டி. ஹலோ சொல்லண்ணா. வருவோம். இந்தா வரோண்ணா, டீசல் அடிச்சுட்டு தான் வரோம். என்ன மாப்பிள்ள எல்லாம் பட்டாசு அடிக்குது. எது வந்தால் வந்துட்டு போதுவா. ஓட்டு சின்ன பட்டமாக ஓட்டு. இது ஓட்டிட்டு போயிட்டு 2000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுக்கிட்டு இதா மையம் திறந்து ஒரு சின்ன வயல் ஓட்டணுமா. ஓட்டிவிட்டு அந்த காளி கோயிலுக்கிட்ட ஒரு வயலுக்கு ஓட்டிட்டு வந்துடு. இது நேர் வாமா. ஏய் இது நேர் வாடா. அவ்வளோ சின்னதெல்லாம் ஓட கூட இங்கே வா. அதெல்லாம் ஏறிக்குங்க வா. நீ அவ்வளோ அகலம் பிடிச்சின்னா ஒரு வாக்கிய மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக தென்னை மரத்துக்கு போ. கரை ரொம்ப கம்மியாக வருது. இதே ஏற்கனவே கலப்பையில் ஒரு சால் ஓட்டி தானே ஓட்டணும், அதனால் கரையே வரல. போதும் இது தண்ணி வடிக்காது. மாப்பிள்ளை விட்டா வண்டி புட்டு எடுத்து விடுவான் ப்ரோ. இந்த நேரம் வாடா அப்படியே. நான் ஓட்டுறதுக்கும் மாப்பிள்ளை ஓட்டுறதுக்கும் டீசல் கரெக்டாக எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 100 மில்லிக்கு மேலே ஷார்ட்டேஜ் ஆகும் ப்ரோ. ஏன்னா மாப்பிள்ளை ஓட்டுறது அப்படி தான் ஓட்டுறான். தருபுருன்னு பறக்கிறான் தவிர இந்த ஓரம் போ. பெரிய பட்டமாக ஓட்டினது காடு 5 ரூபா இருக்குது ப்ரோ. பாயில்னா வச்சு ஏன் தண்ணி பாயில்னால் வம்பா போயிடும். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் வந்துட்டு போகுது. இது அப்படியே பார் ஓட்டுறதுக்கு 500 ரூபா மொத்தமாக வாங்குவோம் ப்ரோ. இது கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடும். 500 ரூபாங்கிறது கம்மி தான். எவ்வளோ ஆர்பிஎம் ஓட்டுறான் பாருங்க, 5 ஆர்பிஎம் மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்கே எதுக்கடா போகிற? எவ்வளோ சின்ன பட்டம். இதை வந்துட்டு இங்கே ஒன்று ஓட்டணும். இதே வந்து ஒத்தவஞ்சி ஓட்டுவான். இதே வந்து இது ஓட்டுறானா ஓட்ட மாட்டான்.
ஓட்டிட்டா வேலை முடியும். இந்த நேட்டில் தான் தண்ணி ஏறுமா ஏறாதானே தெரில. கையில் அங்கே போக போக 5 ரூபா பள்ளமாக இருக்குது. எங்கள் சைட்டெல்லாம் சோளம் வரைக்கிறதுக்கு இது தான் ப்ரோ மேக்ஸிமம் ஓட்டுவாங்க. ஏன்னா கையில் எடுத்து கட்டுற அளவுக்கு ஆள் இல்லை. அதனால் எல்லாம் வண்டியில் தான். ஏதோ கணக்கு போடுறான் மாப்பிள்ள. எத்தனை பட்டமாக ஓட்டணும்னு பார்க்கலாம் கடைசியாக. இன்னும் 2 ஓட்டினா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டயரை கழட்டி அனுப்பிட்டு 616 போடணும் ப்ரோ. 2 டிஸ்க் வாங்கிட்டு இந்த உழப்பே ஆகாது. கட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய வண்டி செட் ஆகும், சின்ன வண்டிக்கு எனக்கு என்னமா மனசுக்கு டயர் திருப்தியே படலை. எப்படி சொல்கிறது, டர்னிங்க்கெலாம் வண்டி வந்து தள்ளுது, பிடிச்சி கிரீப் பிடிச்சி தள்ள மாட்டேங்குது. இதே 616 இருந்தால் வண்டி ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தில். தென்னை மரத்துக்கு இந்தானே வருவானா அந்தானே வருவானான்னு பார்க்கலாம். இந்தானே கேட்குறோம். அப்படியே வாட்டமாக திரும்ப திரும்ப மல்லப்போ போலாம். மூலையில் வெளியே போகலாம். இரு நான் இறங்கிறேன். என்ன போலாம் போலாம் விடு பரவாயில்ல விடு. போகாத இரு இறங்கிறேன்டா. அப்படியே வெளியே போய் ஓகேன்பா. அவ்வளோதான் முடிந்தது. எந்த சென்டரில் அதெல்லாம் இல்லை. ஓகேன்பா. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய் டாலி. வரல போட்டு தெளிச்சாங்க. போடா ப்ரோ. மாப்பிளைக்கு தான் இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. போய் ஓட்டி வைப்பேன். வீட்டுக்கு போவோம். பசிக்கு போய் சாப்பிடுவோம். ஏன் நான் டீசல் அடிச்சுட்டு வரணுண்ணா. பங்கு போன வண்டி. இன்னொரு காட்டுக்காரர் வந்து ஓட்டணும்னு சொன்னார். அது நியாயமாக என்னன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சொன்னார்னா, தம்பி ஏங்காட்டியும் ஓடிட்டு போயிரு, ஒரு 1/2 மணி நேரம் வரும் அப்படின்னாரு. சரிண்ணா, இதுக்கு முன்னாடி ஓட்டின வண்டி என்னன்னா ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு இருந்துக்கிட்டு இல்லைல்லப்பா ஒரு 1/2 மணி நேரம் தானே வரும், நான் ஓட்டிவிட்டு போ, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அந்த வண்டிக்காரன் வந்து என்ன தெரியுமா என்ன ஒரு வார்த்தை கேட்பான். ஏற்கனவே பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு பணம் 2000 தரணும், உன் இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு போனேன்னா நான் எப்படி என் பணத்தை வாங்கட்டும் இப்படின்னு இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த வண்டிக்காரன் எனக்கு சண்டை வந்துச்சு.
இப்போ இந்த காட்டுக்காரரை நீ ஓட்டுப்பா நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நீ கூப்பிட்டு சொல்லு, இது மாதிரி வண்டி பக்கத்தில் இருக்குது நான் ஓட்டிக்கிறேன், அந்த வண்டிக்காரர்கிட்ட எதுவும் கேட்காதா அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசினாங்கிறேன். இருந்தாலும் பேச மாட்டேங்குது. நீ வந்து ஓட்டு நான் சொல்லிக்கிறேன்னா அவன் வந்து அவனே போய் கேட்பான். முதல்ல எனக்கு தான் கேட்பான். எனக்கு 2000 பணம் கொடுக்குறவங்க மாதிரி கொடுத்துட்டு நீ ஓட்டிருக்கலாம்ல, நான் என்ன சொல்ல போகிறேன், நீ ஓட்டிட்ட நான் எப்படி அந்த பணத்தை வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரும். அதனால் இப்போ என்னான்ட்ட வர வாரத்தில் போய் கேட்டுடுவாங்க, இல்லைனா அவங்கள்ட்ட கணக்கு முடிச்சுடுவாங்க, ஓட்டிக்கலாம். இல்லைனா அவனே வச்சு ஓட்டிக்காங்க. நான் அரை மணி நேரத்துக்கு ஆசைப்பட்டு அது டீசல் போக எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 300 ரூபா கிடைக்கும். 300 ரூபாய்க்கு அவசரம் ஏன்னா பவிச்சுக்கணும். நீ கேட்டுட்டு வா, அவங்க ஓட்ட சொன்னாங்கன்னா நான் ஓட்டி விட்றேன். இல்லைனா நீ அவங்களே வந்து ஓட்டுறேன்னா எனக்கு கொடுக்குற காசு அங்கே கொடுத்து ஓட்டிக்கா. இல்லை அந்த வண்டி ஓட்டுறதை பிடிக்கலன்னா கணக்கு முடிச்சுட்டா நான் ஓட்டுறேன்ட்டேன். இது கணக்கு தானே? எனவே ஓகேன்பா, அஜித்து தான் ஒரு 10 நிமிஷம் வரும். அந்தான ஒரு காடு ஓட்டிவிட்டு வருவோம். நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். மழை தான் பெய்ய மாட்டேங்குது. உங்கள் ஏரியாவில் எந்த ஏரியாவில் மழை பெஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம் கள்ளப்பரு போகிறதுக்கு வெளியில் வரலான்னு ஐடியாவில் இருக்கிறேன்.